நாங்கள் ஆர்எஸ்புரத்தில் அன்னபூர்ணா ஆரம்பிக்கும் போதுங்க அன்னபூர்ணாங்கிற பேரில் நாங்கள் ஆரம்பிக்கல. முதல் கோவை லைட் ஹவுஸ் கென்னடி தியேட்டர்ல முதல் ஒரு சிறிய கடை தொடங்குறீங்க. அன்னபூர்ணாவில் ஆரம்பித்த காலத்தில் எங்களுக்கு இந்த ஹோட்டல் தொழிலை பற்றி அதிகமாக தெரியாது. கோவைன்னு சொன்னால் அவரோட அன்னபூர்ணா அந்த மாதிரி ஒரு சாப்பாடு அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையானது, ரொம்பவும் முக்கியமானது சாப்பாடு தான். அந்த சாப்பாட்டை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் அதை தயார் பண்ணி நாங்கள் கொடுத்தோம். வந்து சாப்பிட்டு அவங்க சந்தோஷத்தோடு வெளியில் போவோம். அனைவருக்கும் இன்று இனிய திருநாள் வாழ்த்துக்கள். குறிப்பாக இன்று சிகரம் தொட்ட மனிதர்கள் என்ற தலைப்பில் கோவையின் அடையாளமாக திரு அன்னபூர்ணா கௌரி சங்கர் சேர்மன் திரு ராமசாமி என்கின்ற மணியண்ணனை நாம் இப்பொழுது சந்திக்கின்றோம். அவர் தன்னுடைய வளர்ச்சி, குறிப்பாக அன்னபூர்ணா ஹோட்டல் மற்றும் கௌரி சங்கர் பற்றிய வளர்ச்சி, அவர்கள் குடும்பம் எவ்வாறு வளர்ந்தது என்பதை பற்றியும் இப்பொழுது நம்மிடம் கலந்து கொள்வார். இதனால் பல இளைஞர்கள், இன்று இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாகவும் உந்துதலாகவும் இந்த சந்திப்பு இருக்கும் என்பதில் மற்றற்ற மகிழ்ச்சியுடன் அண்ணன் திரு மணியண்ணனை வருக என்று வரவேற்று அவருடன் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். சேர்மன், இப்போ 1968 பிரபலமாக ஒரு ஹோட்டல் தொடங்குவது என்பது ஒரு பெரிய சாதனை. அது கூட்டு குடும்பமா, உங்க குடும்பம், உங்க தாயாரோட இதுல இருந்த அனுபவத்துல முதல் கோவை லைட் ஹவுஸ் கென்னடி தியேட்டர்ல முதல் ஒரு சிறிய கடை தொடங்குறீங்க. அது கேண்டீன் தொடங்குறீங்க. அதுல இருந்து வரலாறு அப்படியே விரியுது. சென்ட்ரல் தியேட்டர்ல ஒரு கேண்டீன் மீண்டும் அதுல தொடங்கி அதுல ஒரு வளர்ச்சி ஆகுது. அதை பத்தி நீங்க சொல்லலாம் சேர்மன். சென்ட்ரல் தியேட்டர்ல எப்படி? தியேட்டர்ல 60க்கு முன்னாடியே தொடங்கியாச்சுன்னு நினைக்கிறேங்க. ஞாபகம் இல்லை. 60ல் அந்த தியேட்டர் பெரிய அளவில் கொண்டு வந்தாங்க. ஆமாம். அதாவது ரிப்பேர் செய்து 70mm தியேட்டர் தமிழ்நாட்டிலேயே முதல் தியேட்டர் 70mm உருவாக்குனாங்க. அங்கே நாங்கள் கேன்டீன் வச்சுருந்தோம். அந்த கேன்டீனுக்கு உண்டான பொருள்கள், தின்பண்டங்கள் உற்பத்தி செய்கிறது எங்கள் தாயார் தான். அவருடைய கைப்பக்குவம் எல்லாத்தையும் இழுத்து மறுபடியும் சாப்பிட தூண்டிட்டு இருக்கும். வாடிக்கையாளர்கள் அந்த மாதிரி நிறையா அதுக்காகவே வருவாங்க. சென்ட்ரல் தியேட்டரில் கீரை வடை, காஃபி, முறுக்கு அப்படின்னா அது ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. அதுக்காகவே வெளியிலேருந்து ஜனங்க நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்க. தியேட்டருக்குள்ளே கூட்டம் இருக்கோ இல்லையோ, கேன்டீனுக்கு கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த கேன்டீனுக்கு கூட்டம் அதிகமாக வருதுங்கிறதுக்காக சில பிரச்சனைகளை ஏற்படுத்தினாங்க. அதையெல்லாம் நாங்கள் சால்வ் பண்ணி அப்போ கேன்டீனுக்கு தனியாகவே ஒரு வழி வச்சு கேன்டீனாக நாங்கள் நடத்திட்டு வந்தோம். அந்த கேன்டீன் நடத்திட்டு வரும்போது காஃபி, கீரை வடை, முறுக்கு, இந்த மாதிரி டீ இதெல்லாமே ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. காஃபி எங்கள் சின்னவர் ரங்கசாமி நாயுடு அவர் தான் அதை ப்ரிப்பேர் பண்ணுவாருங்க. சரிங்க. அவர் அந்த காலத்துலேருந்தே இந்த காஃபியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணதுனால ஒரு ஸ்டேஜில் நெஸ்கஃபே கம்பெனிக்காரர் இங்கே வந்துட்டு, அப்புறம் நாங்கள் இந்த நெஸ்கஃபே யூஸ் பண்ண சொல்லி கோயம்புத்தூர் இந்த ஏஜென்ட்டுக்கு எங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருவோம். நாங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணோம். அப்போ அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. பிரபலமானோடனே நெஸ்கஃபே கம்பெனி எங்கள் டெல்லியோ அது எங்கேயோ டெல்லியோ ஹரியானா எங்கேன்னு தெரியலைங்க. அங்கேருந்து நீங்கள் எப்படி உபயோகிக்கிறீங்க, எப்படி செய்கிறீங்கன்னெல்லாம் கேட்டுட்டு எனக்கு மூத்த பிரதமர் ரங்கசாமி நாயுடு கூட்டிகிட்டு போய் இந்த காஃபி மெத்தட் எல்லாம் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க என்னன்னு அவர்கிட்ட கேட்டுட்டு, அவர் மூலிமா அவருக்கு காஃபிக்கு கண்டுபிடிச்சி கொடுத்தாரு அங்கே அவர்களுக்காக. அதுதான் சன்ரைஸ் உருவானது தான். அந்த காஃபினால அதுக்கப்புறம் பெரிய இதாகி ஒரு அவங்க என்னென்னமோ இப்போ கொடுக்குறேன்னு சொன்னாங்க, எதுவுமே வேண்டான்ட்டார். அதுல ஒரு சிறப்பு சென்ட்ரல் தியேட்டர்ல சேர்மன், அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த பூரா ஆங்கில படம் போடுவாங்க. ஆமாங்க. அதுல தமிழாக்கம் எழுதி இருப்பாங்க. அதை படிக்கிறதுக்கும் இந்த கீரைவடை காபி சாப்பிட்றதுக்குமே பொதுமக்கள் நிறைய பேர் வருவாங்க. அதை படிக்கிறதுக்காக இல்ல, கீரைவடை காபி சாப்பிட்டு அதை படிப்பாங்க. அதான் உண்மை ரொம்ப சிறப்பு. அந்த நேரத்துல அந்த சாப்பிட்ற நேரத்துல அந்த போர்டுகள் எல்லாம் அங்க வச்சிருந்தாங்கன்னா அதை படிச்சு அந்த படங்களை பத்தி புரிஞ்சுக்குவாங்க. நன்றி. அதை புரிஞ்சுட்டாங்கன்னா அந்த படம் ஆங்கில படமா இருந்தாலும் பார்க்கும்போது அவங்களுக்கு கதையினுடைய அம்சமும் அந்த படத்தினுடைய சாராம்சம் எப்படிங்கிறது புரிஞ்சுக்கும். அந்த கூட்டம் அதிகமா வர்றதுனால நீங்க அங்கிருந்து அடுத்த மாறுதலா ஆர்எஸ்புரத்துக்கு ரங்கசாமி செட்டியார்
பில்டிங்ல வந்து அந்த மளிகை கடை இருந்த பில்டிங்ல வந்து முதலா ஹோட்டலாக அதை மாற்றம் ஏற்படுத்தி மிகப்பெரிய அளவுல தொடங்குறீங்க. ஹோட்டல் ஆரம்பிக்கணுங்கிறதுக்கு ஒரு அடிப்படை வந்து நாங்கள் கௌரி சங்கர் கிராஸ் கட்டோரில் கௌரி சங்கர் கிட்டத்தட்ட சின்ன ஒரு பெரிய ஒரு சின்ன அளவில் கடை ஃபேமிலி ரூம் மாதிரி ஒரு வச்சு ராயல் காஃபி பார்னு வச்சிருந்தோம். அதுலேருந்து அதை இம்ப்ரூவ் ஆனோன்னா அப்புறம் அந்த மாதிரி ஹோட்டல் பெருசாக போட்டால் நல்லா இருக்குன்னு எல்லாரும் ஜனங்க சொன்னதுக்கு அப்புறம் எங்கள் தாயாருடைய பிள்ளையார் சொல்லி போட்டதுனால தான் டேஸ்ட்டை கொண்டு வரதுக்கு எங்களால் முடிஞ்சது. ஜனங்களை எப்படி ஈர்க்கிறது அப்படிங்கிறது அதில் அவங்களோட அம்மாவோட கைப்பக்குவத்துல கூட்டு குடும்பத்துடைய ஒத்துழைப்பு, உங்க சகோதரர்களுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. யாரும் இருக்க முடியாது, இருந்திருக்க முடியாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். பிஎஸ்ஜி கிருஷ்ணமாள் காலேஜ் சந்திரகாந்தி அம்மா சொல்லுவாங்க, அப்பா உங்க மாதிரி ஒரு ஒற்றுமையான குடும்பம் நான் எங்கேயுமே பார்த்ததில்லை, என் வாழ்க்கையில் நான் பார்த்ததில்லை. இந்த மாதிரி நாங்கள் எவ்வளவோ இருக்கிற இந்த மாதிரி நிறைய குடும்பங்கள் கோயம்புத்தூர் இருக்கு, ஆனா இந்த ஒற்றுமை நாங்க எங்கேயும் பார்த்ததில்லை. இந்த ஒற்றுமை தான் உங்களோட உயிருக்கு வழிவகுக்குன்னு சொன்னாங்க. அதே அப்படியே நாங்களும் அதை கடைப்பிடிச்சு தலைமுறை நீங்க அப்படியே பார்த்துக்கிறீங்க. இன்னைக்கு வரைக்கும் அதே மாதிரி நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா செய்யறோம். தொழில்கள் வளர்ச்சியில ஆர்வம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு தெய்வ தொழில், தெய்வம் கொடுத்த தொழில். உண்மைகள் இது எப்படின்னா, நாங்கள் ஆர்எஸ்புரத்தில் அன்னபூர்ணா ஆரம்பிக்கும் போதுங்க, அன்னபூர்ணாங்கிற பேரில் நாங்கள் ஆரம்பிக்கல, ராயல் கேட்டரர்ஸோ ஏதோ ஒரு பேரில் ஆரம்பிக்கிறோம். பூஜை போட்டு பூஜை நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஒருத்தர் சாமியார் வந்தார். நேரடியாக வர்றார். இதெல்லாம் உண்மை. 7 அடி உயரம் இருப்பார் அவர். இந்த பஞ்சகச்சம் போட்டு நார்த் இந்தியன் மாதிரி கட்டிட்டு கையில் ஒரு இந்த சாமியார் வெள்ளம் கொண்டு வரும் கவிட்டி மாதிரி அதை எடுத்துட்டு ஒரு சங்கு, வெண் சங்கு, வலம்புரி சங்கு எடுத்துட்டு வந்திருந்தார். அதை கொண்டு வந்து வச்சு அவரே வந்தார், அவரே பூஜையில் கலந்துட்டார். அவர் பூஜை செய்தார். பூஜை செய்து அன்னபூரணி படத்துக்கு முன்னாடி இந்த சங்கை வச்சுட்டு எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு, இந்த மாதிரி நடத்துங்க, அன்னபூர்ணான்னு பேர் வைங்க, அன்னபூர்ணா வைக்கிறது தான் நல்லது, உலகத்துக்கே அன்னம் பாலிக்கிறது அன்னபூரணி. அது எங்களுக்கு அப்பெல்லாம் தெரியாது. அப்போ அவரெல்லாம் சொல்லும்போது அன்னபூர்ணா அது என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் கேட்டுருக்காங்க. ஏன்னா காசிக்கு போனவங்களுக்கு தான் தெரியும், காசிக்கு போகாதவங்களுக்கு அதை பற்றி தெரியாது. அந்த நேரத்தில் அவர் வந்து ஒரு மிராக்கிள் மாதிரி இது நடந்தது. ஒரு 10-100 பேருக்கு இது நல்லாவே தெரியும். அவர் எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு வெளியில் வந்தவர் வெளியில் வந்து ஒரு 5 அடி தான் தள்ளியிருப்பார். அதுக்கப்புறம் ஆளக்காணும். நாங்கள் எல்லாரும் பைக் எடுத்துகிட்டு வண்டி எடுத்துகிட்டு அதை எடுத்துகிட்டு எல்லா பக்கம் தேடுறோம், கிடைக்கவே இல்லை. அப்புறம் ஒரு பண்டிதர் ஒருத்தர் வந்தார். அவர் சொன்னார், இந்த மாதிரியெல்லாம் நடந்ததுன்னா அதெல்லாம் வந்து தெய்வாம்சத்தோடு நடக்கிறது. அங்கிருந்தே விஸ்வநாதர் வந்து உங்களுக்கு அது பண்ணிட்டு போயிருக்கலாம், அது நாங்கள் யாரும் அதை இது பண்ண முடியாது, ஆனால் நடந்தது ஒரு நன்மைக்கு தான் அப்படின்னு. அன்னைக்கு எடுத்த சபதம் எங்களுக்கு, இந்த தொழிலை செம்மையாக நடத்தணும், மக்களுக்கு நல்ல உணவுகள் கொடுக்கணும். ஏன்னா ஒரு சாப்பாடு அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையானது, ரொம்பவும் அதிமுக்கியமானது சாப்பாடு தான். அந்த சாப்பாட்டை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் அதை தயார் பண்ணி நாங்கள் கொடுத்தோம். அதனால் வந்து ஜனங்களுடைய ஆதரவு அமோகமாக இருந்தது. அந்த ஆதரவு எந்த காலத்திலையும் போகக்கூடாதுங்கிறதுக்காக எங்களோட உழைப்பை முழுவதுமாக அதில் ஈடுபடுத்தணும். எங்களுடைய குறிக்கோள் உழைப்பு உழைப்பு உழைப்பு, சுவை, சுத்தம், சுகாதாரம், இதுதான் எங்களுடைய குறிக்கோள். தாரக மந்திரமா வச்சு செய்யறோம். லாபம் எங்களுடைய குறிக்கோள் இல்லை. அன்னபூரணி அம்மா கொடுத்த தொழில்ங்கிறதுனால இந்த தொழிலை செய்து வந்துட்டு இருந்தாலே போதும். லாபம் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அது தன்னால் வரும். நீங்கள் லாபத்தை வந்து எதிர்பார்த்து செய்யக்கூடாதுங்கிற ஒரு வார்த்தைக்கு எங்களுக்கு ஏற்பட்டது. அதை கடைப்பிடிச்சு இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் அப்படித்தான் நடக்கணும். அதுக்கு ஜனங்களுக்கு நல்ல உணவு கொடுக்கணும், வந்து சாப்பிட்டு அவங்க சந்தோஷத்தோடு வெளியில் போகணும். அதே மாதிரி சாப்பிட்டு எங்கே போனாலும் எவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணாலும் அவங்களுக்கு எந்த விதமான வயிறு தொந்தரவோ மற்ற தொந்தரவுகளோ வரக்கூடாது அப்படிங்கிறது நாங்கள் மனசுக்குள்ளே வச்சுட்டு செய்தோம். அது இன்னைக்கு வரைக்கும் செம்மையாக நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் எங்களுக்கு வந்ததில்லை. இதுதான் கோவையின் அடையாளமாக. கோவையின் அடையாளமாக சொன்ன, கோவைன்னு சொன்னா எல்லாரும் எந்த ஏரோட்ரூம்ல போய் சொன்னாலும் கோவைன்னு சொன்னா அவரோட அன்னபூர்ணா அந்த மாதிரி. விமான நிலையத்திலிருந்து இறங்கி வர்றாங்க, நேராக அன்னபூர்ணா போய் முதல்ல காப்பியோ வடையோ சாப்பிடாம
வீட்டுக்கே போக மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு சக்தி அவங்களுக்கு இருந்தது. அதே மாதிரி நாங்களும் கஸ்டமர்கிட்ட பழகிற விதங்கள், அன்னபூர்ணாவினுடைய மகத்துவம் என்னங்கிறது நமக்கு உள்ளூரில் இருக்க தெரியாது. ஒரு தடவை நான் இமயமலை போயிருந்தோம். சரிங்க. ஆமா, இமயமலைக்கு போகும்போது டெல்லி ஏர்போர்ட்ல போய் என்னோட பேக்கில் ஒரு சின்ன நெயில் கட்டர் எங்கேயோ கீழே இருந்திருக்கு, எனக்கே தெரியாது. அந்த நெயில் கட்டர்னால ஏர்போர்ட் ஒன் ஹவர் ஆயிடுச்சு. அப்புறம் நான் அந்த அன்னபூர்ணாங்கிற டேக்கு தான் இதில் போட்டிருந்தேன், என்னோட பேர் போடல பேக்கில். அப்புறம் அந்த அதிகாரி வந்து அன்னபூர்ணான்னு பார்த்துட்டு பக்கத்து கூப்பிட்டார், என்ன ஏதுன்னு கேட்டார். நான் தமிழில் சொல்கிறேன், அவருக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் எல்லாம் புரியும், அப்படி இப்படி அர்த்தம் பண்ணிட்டார். அப்புறம் அவர் சொன்னார், பதட்டப்படாதீங்க, நீங்கள் யார் என்னன்னு கேட்டார். கேட்ட உடனே ஒரு ஸ்டாஃபை வர சொல்லி இந்த பேக்கை கொண்டு லக்கேஜில் போட்டு, அவருக்கு ஃப்ளைட்டுக்கு எல்லோரும் போயாச்சு சார் அப்படின்னா, பரவாயில்ல ஒரு கார் வச்சு கூட்டிகிட்டு போய் நேராக காரு அது வரைக்கும் ஃப்ளைட் வரைக்குமே காரில் கொண்டு என்னை ட்ராப் பண்ணி சீட்டில் உட்கார வச்சார். அந்த அளவுக்கெல்லாம் நடந்தது. அதே மாதிரி எங்கள் லேடிஸ் இந்த கோயில்களுக்கு இந்த இதுக்கெல்லாம் போவோம், கைலாசு அங்கே இங்கெல்லாம் போயிட்டு வரும்போது சில சிரமங்களை சந்தித்தப்போ அன்னபூர்ணான்னு சொன்னப்போ உதவிக்கு பல பேர் வந்துட்டாங்க. அதுக்கு முன்னே யாரும் கூப்பிட்டும் கூட சத்தம் போட்டும் கூட வராதவங்க அன்னபூர்ணான்னு கேள்விப்பட்டுட்டு வந்து தங்கர் கிடம் கொடுத்து நைட் தங்கி காலையில் போங்கன்னு சொன்னவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு காரணம் சேர்மன், நீங்க வந்து ஒரு தாய்மை குணத்தோட வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நல்ல ஒரு உணவு அளிச்சு அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுத்தீங்க. எங்களுக்கு அதுதானே சந்தோஷம். எங்களுடைய லாபமே அதுதான். எல்லாமே ஒரு அந்யோன்யத்தோட பழகணும், ஒரு கூட்டு குடும்பமா இருந்து ஊழியர்களும் ஒரு குடும்பத்தோட அன்னபூர்ணாங்கிற குடும்பத்துல இருந்து சிறந்த சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. அதோட வளர்ச்சி வந்து ஆர்எஸ்புரத்துல தங்கும் விடுதியா ஒரு நட்சத்திர அந்தஸ்தோட ஒரு மிகப்பெரிய ஓட்டலையும் நிறுவி இன்னைக்கு கோவையில் பல்வேறு கிளை நிறுவனங்கள் அன்னபூர்ணா கௌரி சங்கர்ல வந்து பல நிறுவனங்களை தொடங்கி வெற்றிகரமா நடத்திட்டு இருக்கீங்க. அப்போ நீங்க வந்து குறிப்பா இளைஞர்களா இருக்கும் போது எனக்கு உங்களோட ஒரு 50 வருட தொடர்பு, யோகாசனம் விளையாட்டுலாம் நீங்க ரொம்ப ஆர்வமா அந்த காந்திபம் உடற்பயிற்சியில யோகா செய்யும் போதுல இருந்து அதை பத்தி எல்லாம் நீங்க சொல்லலாம். இளைஞர்களுக்கு எவ்வளவு உடல் உறுதியா இருக்கணும், உடல் ஆரோக்கிய பத்தியும் நீங்க அறிவுரை. ஆரோக்கியம், நீங்கள் ஆசிரியர், நீங்கள் சொல்லுங்க ஆரோக்கியம் எப்படி இருக்கணும். நீங்க கற்றுத்தந்த ஆசிரியர். கற்றுத்தந்த ஆசிரியர். நான் வந்து காந்திபுரம் உடற்பயிற்சி சாலையில இருந்தேன். அப்ப யோகாவுக்கு வந்து சார் எல்லாம் வந்துட்டு இருந்தாரு. இவரு ரங்கசாமி செட்டியார். யோகா உடலுக்கு ரொம்ப நல்லதுதான். அதுல யோகா வந்து ரொம்ப 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 நல்லது. ஏன்னா அது உடலுக்கு மாத்திரம் இல்ல, உள்ளத்துக்கு மனதினுடைய அவயவங்கள் மூளை வரைக்கும் எல்லாமே அது செயல்பாடு வந்து யோகா நிறைய கிடைக்கும். மற்ற இது உடற்பயிற்சிகள் எல்லாமே உடம்புக்கு மட்டும்தான் இது போடும். அதுல குறிப்பா ரங்கசாமி செட்டியார் சாரு, இவருடைய சகோதரர் தாமோதரசாமி நாயுடு, இவங்க எல்லாமே வந்து யோகாசன கொடைவல்லல்னு சொல்லக்கூடிய PT கணேஷ் சிங்னு ஒருத்தர் பிரம்பு வியாபாரத்துல இருந்தவர் எங்களுக்கு எல்லாம் வழிகாட்டினார். அதே கோவை காந்தி பூங்காவில வந்து எம்ஜிஆர் மலைக்கல்லன் ஷூட்டிங்ல எல்லாம் சேர்மனோட ஒரு தொடர்பு. அந்த மாதிரி நிறைய திரைப்பட துறையிலையும் சேர்மனுக்கு வராத நட்சத்திரங்களே இவங்க ஹோட்டலுக்கு இவங்க சாப்பிடாத எல்லாரும் வந்தாங்க. குறிப்பா மகிழ்ச்சியா சொல்லணும்னா சேர்மன் ஓட்டாத 2 வீலர் எல்லா வண்டியும் அது அவரே சொல்வார். அதே மாதிரி காரையும் நிறைய கார்கள் வைத்து இங்கிருந்து ஊட்டிக்கு திருப்பதிகள் அவரே தனிப்பட்ட முறையில் அவரே ஓட்டிட்டு போகக்கூடிய ஒரு அனுபவம் பெற்றவர். அதை பற்றி நீங்க சொல்லலாம். அந்த எந்தெந்த பைக் எல்லாம் நீங்க ஓட்டிட்டு இருக்கீங்க? நான் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது யமகான்னு ஒரு வண்டி வந்தது, ஜப்பான் இருந்து நேரடியாக இம்போர்ட் 2 வீலர். அது வந்து இந்த ஸ்கூட்டருக்கும் கொஞ்சம் மேம்பட்டது. ஸ்கூட்டர்ல மொப்பட்டு விட கொஞ்சம் மேம்பட்டது. அது வந்து அந்த காலத்துல 5000 ரூபாய், 2500 ரூபாய், 5000 ரூபாய் ஞாபகம் சரியா இல்லை. சரிங்க. அது மெட்ராஸ்ல போய் டெலிவரி எடுத்துட்டு வந்து அதை வந்து பல வருஷம் ஓட்டிட்டு இருந்தேன். அந்த வண்டியை நான் வச்சிருந்த ஒரு பக்குவம், அந்த பராமரிப்பு, அது மக்களை ஈர்த்து ஒரு யார் வந்தாலும் வண்டி ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்த்து அந்த அளவுக்கு அந்த வண்டி இருந்தது. அதே மாதிரி கார் வச்சிருந்தோம். ஏதாவது வெளியூர் மூகாம்பி வரைக்கும் போனாலும் செல்ஃப் டிரைவிங்கில் போயிருக்கோம். எல்லா இடத்துக்கும் நிறைய போயிருக்கோம். நிறைய கோயில்கள் எல்லாம் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். அதே போல இளைஞரா இருக்கும் போது மகிழ்ச்சியா, இளைஞர் பிசினஸ்ல எவ்வளவு பிஸியா இருந்தாலும் சேர்மன் வந்து பத்மினி என்கின்ற ஒரு இதோட ஊட்டிக்கு போனார். அது ஒரு மகிழ்ச்சியான தருணம். பத்மினி என்று பிரிமியர் பத்மினி காரை பத்தி சொல்றேன். அன்னைக்கு ஃபேமஸா இருந்த நடிகை பத்மினியும் சரி, பிரிமியர் பத்மினி ஒரே ஃபேமஸா இருந்தவங்க. அந்த கார்ல அவர் ஊட்டி போன அனுபவத்தை சொல்லுவார். அவரே ஊட்டிட்டு போனது. ஊட்டி போயிட்டு அங்க ஒரு நாள் ஸ்டே பண்ணாங்க. அப்புறம் 2வது வந்து மைசூர்.
மைசூர்லேருந்து பெங்களூர். பெங்களூர் முதல்ல, அப்புறம் மைசூர். திரும்பி வரும்போது மைசூர் வழியா மீண்டும் ஊட்டி வழியா கோவை வந்து அடைந்தீங்க. இதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான தருணம். மூகாம்பிகா வரைக்கும் போயிட்டு தனிப்பட்ட எல்லாம் ஒரு செல்ஃப் டிரைவிங் தான். செல்ஃப் டிரைவிங், யாருமே டிரைவர் இல்லை. நான் அந்த வயது காரணம். ஆமா, அந்த வயது அந்த மாதிரி வேலை செய்யும். அந்த காரணம் மகிழ்ச்சியான தருணங்கள் இதையெல்லாம். இதே போல கோவையில் வந்து 1968 அன்னபூர்ணா வந்து பிரபலமா தொடங்கி இன்னைக்கு கோவையின் அடையாளமா இருக்கு. அதே சூழ்நிலையில நேரு கல்வி நிறுவனம் அவர் நிறுவனர் பி.கே. தாஸும் ஒரே நேரத்துல தொடங்குறாங்க. அவரோட குடும்பத்தோட இவருக்கு நல்ல தொடர்பு இருக்கு. அதை பத்தியும் பி.கே. தாஸோடையும் சரி, கிருஷ்ணதாஸோடையும் அவரு எங்க மாதிரி உழைப்பில் தான் மேல வந்தவர். அவங்க உழைப்பும் எங்க உழைப்பும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இன்று பல்வேறு கல்வி நிறுவனம் அன்னபூர்ணாவில் ஆரம்பிச்ச காலத்துல எங்களுக்கு இந்த ஹோட்டல் தொழிலை பத்தி அதிகமா தெரியாது. இருந்தாலும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்க, நல்ல சமையல் கலையில தெரிந்தவங்க எல்லாம் வந்து கூட்டிட்டு வந்து எல்லாத்தையும் வச்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ ஆள்கள் வந்து ஜாஸ்தியா வந்து வேலைக்கு கிடைக்காது. கேரளாவிலேருந்து வர்றவங்க தான் கிடைப்பாங்க. இங்கே யாரும் தமிழ்நாட்டில் வேலைக்கு கிடைக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் நாங்கள் வந்து எங்கள் கடைக்கு சாப்பாடுக்கு நாங்கள் இலை போட்டு அப்போ தான் சாப்பாடு தலைவாழை போட்டு சாப்பாடு போட ஆரம்பித்தோம். அதனுடைய இது வந்து மகத்துவம் பெரிய அளவில் ஜனங்களை ஈர்த்துருச்சுங்க. அப்போ அந்த சாப்பாடு பரிமாறுறதுக்கு முன்னாடி சாப்பாடு இலை போட்டு பரிமாறிட்டு அவங்க எல்லாம் சாப்பிட்ட பிறகு அதை இலையும் எல்லாமே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி மறுபடியும் இலை போடுறது எங்களோட வேலை தான். அதை வச்சுட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு போய் கைகளிட்டு இருந்து பரிமாறுவோம். எல்லா வேலையும் நாங்களே செஞ்சு பழகணும். அதுக்கப்புறம் மேலே 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 ஆளுகள்லாம் வந்து சேரும்போது பெரிய கடைகளாக போய் இப்போ நல்ல விதமாக எல்லா கடைகளும் நல்லா நடந்துட்டுருக்கு. இன்னைக்கு இந்தியா முழுவதும் கோவைன்னு சொன்னாலே அன்னபூர்ணாங்கிற ஒரு அடையாளத்தோட வெற்றிகரமா பயணம் மென்மேலும் வளர்ச்சி பெற்று பல நிறுவனங்கள், இவர் வெறும் ஹோட்டல் மட்டுமில்ல பல நிறுவனங்களை இவர் குடும்பத்தார் நடத்தி வருகிறார்கள். இவர்கள் குடும்பத்தார் நீண்ட ஆயுளுடனும் நல்ல செல்வத்துடனும் வளம் பெற வாழ்த்துகிறோம். அதே போல சேர்மன் இன்னும் பல ஆண்டுகள் இருந்து இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் வழிகாட்ட வேண்டும் என்று மனதார பாராட்டி விடைபெறுகிறோம். நன்றி.